வணக்கம். எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலுமே கூட எல்லாருடைய மனதுக்கும் ரொம்பவும் நெருக்கமான ஒரு கடவுள்னா நம்ம தமிழ் கடவுள் முருகன் தான். முருகப்பெருமானுடைய பாடல்களை கேட்டாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பக்தி பரவசம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதுலேயும் டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய குரலில் முருகன் பாடல்கள் கேட்கறதுனா தனி சுகம் தான் சொல்லணும். அதே மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய குரலில் முருகன் பாடலை கேட்டால் அது ஒரு தனி சுகம். ரெண்டு பேருடைய குரல்ல தனித்தனியா முருகன் பாடல்களை கேட்டாலே தனி சுகம்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி ஒரு பாட்டை கேட்டால் எப்படி இருக்கும் நமக்கு? அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு. அதாவது ஒவ்வொரு இயக்குனருக்கும் திரைத்துறையில் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இவங்க இந்தந்த மாதிரியான படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் தயாரிப்பாளர்கள் அவங்களையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அந்த வகையில் நிறையா பக்தி படங்களை, மறக்க முடியாத பக்தி படங்களை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் அவர்கள். தேவரின் திருவருள், தேவரின் தெய்வம் அப்படின்னே அவருடைய ஒவ்வொரு படமும் வரும். இப்போ வரைக்கும் நிறையா பெரியவர்கள்ட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. அந்த வகையில் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் அவர்கள் தயாரித்து எம்ஏ திருமுகம் அவர்களுடைய இயக்கத்தில் 1972 வெளிவந்த படம் தான் தெய்வம். இந்த தெய்வம் திரைப்படத்தில் ஒவ்வொரு பாட்டுமே சூப்பர் ஹிட் தான். இசையமைத்தவர் இந்த படத்துக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களையும் யாரெல்லாம் பாடினாங்களோ அந்த பாடகர்கள் ஒவ்வொருத்தவங்களுமே திரையில காட்சி வடிவமாகவும் வந்திருப்பாங்க. இதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு சிறப்பு. சூலமங்கலம் சகோதரிகள், பெங்களூர் ரமணியம்மாள் அவர்கள், மதுரை சோமு அவர்கள், அது மாதிரி இப்போ நம்ம பேச போகிற பாட்டில் டிஎம்எஸ் ஐயா, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திரையில வருவாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படி ஒரு தனி பரவசம் ஏற்படும். ஏன்னா பாட்டில் ஒரு அழகு, இந்த ரெண்டு பாடகர்களும் சேர்ந்து பாடுறத காட்சி வடிவமாகவே பார்க்கறது ஒரு அழகு, முருகன் ஒரு அழகு, இசை அழகு, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் அழகு, இத்தனை அழகும் சேரும்போது நிச்சயமா அது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு தான் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அப்படிங்கிற பாட்டு. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கு. அந்த அறுபடை வீடுகளில் திருச்செந்தூருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே அசுரர்களை வதம் செய்வது. அதுதான் அவருடைய அவதார நோக்கம். அந்த முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவேறின இடம் எதுன்னா திருச்செந்தூர் தான். அதை இந்த பாட்டில் வரிகள்லையும் சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டை எப்படி பாடியிருப்பாங்க, சீர்காழி ஐயாவும் டிஎம்எஸ் ஐயாவும், அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியிருக்கு. திரைத்துறையில் யார் சீனியர் தமிழ் இசை உலகத்தில் அப்படின்னு பார்த்தா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் தான் டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு முன்னாடியே வந்தவர். அப்போ அவர் தான் சீனியர். டிஎம்எஸ் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் வந்தவர். இந்த பாட்டையே நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல் தான் நமக்கு ஓங்கி கேட்கும். டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் லேசாக தான் கேட்கும், கோரஸாக இருக்கிற மாதிரி தான் கேட்கும். அதுக்கப்புறம் தனியாக பாடும்போது தான் அவங்க ரெண்டு பேருடைய குரலை நம்ம அடையாளம் கண்டுக்குவோம். ரைட்டு, டிஎம்எஸ் ஐயாவும் இந்த பாட்டில் பாடியிருக்காரு இந்த பாட்டில் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மாதிரி. அவர் பாடும்போது நம்மளும் அவருக்கு இணையாக சேர்ந்து சத்தம் போட்டு பாடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடியே பாடிட்டு வந்திருப்பார் டிஎம்எஸ் அவர்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ரெண்டு பேருடைய குரலுமே தனித்துவமான குரல். இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல் கம்பீரமாக இருக்கும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கம்பீரமாக இருக்கும். இந்த பாட்டில் டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் கம்பீரமாக இருந்தாலும் இந்த பாட்டில் ரொம்ப கனிவாக பாடியிருப்பார். அப்படியே முருகனை கொஞ்சி பாடியிருப்பார். இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் முருகனை மிரட்டுற மாதிரி பாடியிருப்பார். டிஎம்எஸ் அவர்கள் முருகனை கொஞ்சற மாதிரி பாடியிருப்பார். ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அப்படின்னு சொல்லி இந்த பல்லவி ஆரம்பிக்கும். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் இருக்கு பாருங்க. முதல் சரணத்தில் எப்படி போட்டிருப்பாருன்னா, அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அப்படின்னு முதல் சரணத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்துருப்பாரு. இந்த முதல் சரணத்தில் தான் நீங்கள் டிஎம்எஸ் அவர்களுடைய குரலையும் சீர்காழி அவர்களுடைய குரலையும் தனித்தனியாக கேட்க முடியும். முதல் சரணத்தை சீர்காழி எப்படி ஆரம்பிப்பாருன்னா, அசுரரை வென்ற இடம் அப்படின்னு ஆரம்பிப்பார். உடனே டிஎம்எஸ் அவர்கள் அப்படியே பதிலுக்கு அது தேவரை காத்த இடம் அப்படின்னு கொஞ்சி பாடியிருப்பாரு. உடனே சீர்காழி அவர்கள் ஆவணி மாசியிலும், உடனே டிஎம்எஸ் அவர்கள் வறுமை பசி திங்களிலும்
அப்புறம் மறுபடியும் சேர்ந்து ரெண்டு பேரும் அன்பர் திருநாள் காணும் இடம் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சரணமுமே கிட்டத்தட்ட 2-3 சரணங்கள் இருக்கு இந்த பாட்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தை பத்தி சொல்லணுங்க. ஒரு வரி எழுதணும். எப்படி எழுதலாம்? நிச்சயமா கவியரசரை தவிர இப்படி ஒரு வரியை வந்து யாரும் எழுதியிருக்க முடியுமான்னு தெரியல. எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. இதை விட எழுத முடியுமா? அந்த முருகனை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கூட்டம் வெறும் தலைதானா இதெல்லாம்? அதில் பார்க்கும்போது கடல் அலை மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுமாரி முருகனுக்கு இருக்கக்கூடிய 6 முகங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதை ஒரு சரணத்தில் எழுதணும். முன்னாடியே எழுதியிருப்பாங்க. ஏரி மேலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்றுலாம் முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் எழுதிட்டாங்க. ஆனால் கவியரசர் அவருடைய பங்குக்கு ஒன்று எழுதணும். 6 முகத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார் பாருங்க. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இன்று. இது மாதிரி ஒரு விளக்கத்தை அந்த 6 முகத்துக்கும் அப்படி ரசிச்சு, ஏன்னா ஒரு கடவுளை பற்றி எழுதும்போது அந்த கடவுளை வந்து முதல்ல நம்ம அந்த கடவுளுக்கு பக்தனா மாறணும் ஒரு கவிஞன். அப்போதான் இது மாதிரி வரிகளை வந்து எழுத முடியும். அதுக்கப்புறம் பொன்னழகில் மின்னி வரும் வண்ணமையில் கந்தா, கண்மலரில் தன் அருளை காட்டி வரும் கந்தா, நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. உண்மையாவே கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் இப்போ வரைக்கும் நம்ம மறக்க முடியாத வரிகள். இது 2 பேரும் பாடின விதமும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுமாரி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசை இந்த பாட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சரணத்துக்கு இடையிலையும் அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த இசை கருவிகள், அந்த அந்த இடை இசை அவர் கொடுத்துருக்கக்கூடிய விதம், அதுமாரி சூரசம்ஹார காட்சியை வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க அந்த பாட்டில். அதை பார்க்கும்போது அதுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையோடு சேர்ந்து அந்த காட்சியை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு புல்லரிப்பு வந்து நம்முடைய உடம்புல வந்து ஏற்பட்டுரும். அது வந்து இவங்க எல்லாருடைய டீம் ஒர்க்கு தான். அதில் யாராவது ஒருத்தவங்கள கூட நம்ம ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது. எல்லாரும் சேர்ந்ததுனால தான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி வடிவத்திலையும் சரி, கேட்கும் போதும் சரி, அப்படி ஒரு புல்லரிப்பை வந்து அந்த பாட்டு நமக்கு வந்து கொடுக்குது. நிச்சயமாக இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலுமே கூட நீடித்து நிலைக்கக்கூடிய பாடல்களில் இந்த பாட்டு ஒன்றா நிச்சயமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ, இந்த பாடல் பற்றி நம்ம பேசியிருக்கிற இந்த விஷயம் பற்றியும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல பாடல்களை பற்றி பேசுவோம்.